அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜராஜேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்லிமெண்ட்ல நடந்த அனல் பறக்க நடந்த விவாதங்கள் தான். ஆனா அத விவாதமா பார்க்க விரும்பல. பிகாஸ் நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டூ டெல் த பாயிண்ட் ஆஃப் வியூ. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கு, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கு. இதுல நான் ஷாக் ஆன விஷயம் என்ன அப்படிங்கிறது தான். இதுல உள்ள வரும்பொழுதே ராகுல் ரொம்ப ரெடியாகி வந்துட்டாரு. அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்கள், அதை சார்ந்த கடவுள்களுடைய புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. அவர் எடுத்துட்டு அவர் ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக உள்ள வந்தாரு. ஒரு விஷயத்த நான் கன்வே பண்ண போறேன் இன்னைக்கு அப்படின்ட்டு உள்ள வந்தார்ல. அது என்ன வந்தாரோ, அத மோடியே நிகழ்த்தி குடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி சிச்சுவேஷன் இது எத்தன பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, இவரு அந்த படங்கள எடுத்துட்டு உள்ள வந்த உடனே, அவர் அந்த படங்கள லார்ட் சிவாவுடைய படங்கள எடுத்து காமிச்சு, லெஃப்ட் ஹேண்ட்ல பாருங்க திரிசூலம் இருக்கு. இட் டிஃபைன்ஸ் நான் வயலன்ஸ், ட்ரூத், கரேஜ், லவ். கடவுள் நம்மள அன்பா தான் இருக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், மகாவீர், குருநானக் அவர்கள் இவங்க எல்லாருடைய புகைப்படங்களையும் காட்டி, இவங்க எல்லாருமே நம்மள அன்பின் வழியில நடக்க சொல்லியிருக்காங்க. நான் வயலன்ஸ்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மைய பேசணும்னு இருக்காங்க. கரேஜா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களுக்கு சொல்லி வழிநடத்த சொல்லியிருக்காங்களே தவிர, மனிதர்கள வயலண்டா நடக்க சொல்லல. ஆனா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இத மக்கள வைலண்டா மாத்திட்டு இருக்காங்க. அவங்க பீப்புளோட மைண்ட் செட்ல மற்ற மக்கள் மேல வெறுப்ப விதைக்கிறாங்க. வெறுப்ப விதைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு நான் வயலன்ஸ்ல இருக்கக்கூடிய தாட் ப்ராசஸ் வயலண்டா மாறுது. நிறைய பிரச்சனைகளை அவங்க பாக்குறாங்க. தட் இஸ் நாட் குட் ஃபார் த கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனேயே அவங்க டக்குன்னு இத்தனை வருஷமா இல்லாம மோடி எந்திரிச்சிட்டாரு. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஆக்சுவலி. பட் ஆனா அவர் எந்திரிச்சு அவர் பேசினது இன்னுமே ஷாக் ஆயிடுச்சு. அவர் எந்திரிச்சு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்க இந்துக்கள், ஒட்டுமொத்த இந்துக்களையும் நீங்க என்ன வன்முறையாளர்கள்னு சொல்றீங்களா அப்படின்னு அவர் கேட்டது உண்மையாவே ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா ஹி இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகே, அவர் இந்துக்களுக்கு மட்டும் பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அவர் எல்லா மக்களுக்குமான, ஏன்னா நம்ம கண்ட்ரி யூனிட்டி இன் டைவர்சிட்டி, பல இனங்கள் பல மொழிகள் கொண்ட மக்களை நம்ம வச்சு, நம்ம ரிலீஜியன் கொண்ட மக்களை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அதன் அடிப்படையில் அவர் என்ன என்ன பதில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படின்னா, இந்துக்களை மட்டும் கிடையாது, நாங்க எந்த மதத்தையும் பிரிச்சு நாங்க வழி நடத்தல, நாங்க எல்லாரும் மக்களும் எங்களுக்கு ஒண்ணுதான், நாங்க எல்லாரையும் ஒழுங்கா தான் வழி நடத்துறோம், நீங்க தப்பா பேசுறீங்கன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவர் இதை ஓன் பண்ணல அப்படின்னு ஆயிருக்கும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்ப அப்ப அவரு தெளிவா டிஃபைன் பண்றாரு. நாங்க இந்துக்களுக்கானவர்கள் மட்டும்தான். அதுலயும் இந்துக்களையும் வாழ விடுறாங்களான்னா அதுவும் வாழ விடுறது கிடையாது. பட் நாங்க முழுக்க முழுக்க இந்துக்களுக்கானவர்கள். அப்ப பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஒரு குறை சொன்னா அதை இந்துக்களுக்கானதுன்னு அவங்களே ஓன் பண்ணிக்கிறாங்க. பிளஸ் அவங்க தான் இந்துக்களுடைய தலைவர்கள், தலைவர்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. அதை எப்படி டிஃபைன் பண்ணாரு ராகுல் அப்படின்னா, பரமாத்மா மோடி ஜியோட ஆத்மா கூட டிரெக்ட் கனெக்ஷன்ல இருக்காது. நம்மள மாதிரி ஒரு கிடையாது, ஒரு நான் பயாலஜிக்கல் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாவே அடிச்சாரு ராகுல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க இவ்வளோ ஒரு அவங்கக்குள்ளேயே அது கன்வே ஆகலை. ஏன்னா அவங்களோட ஐடியாலஜிலேயே ஒட்டுமொத்த மக்களுக்குமா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனோம், நம்ம ஒரு ஒரு மக்களை மட்டும் கையில வச்சுக்கிட்டு, மெஜாரிட்டி மக்களை நம்ம கையில வச்சுட்டு அவங்கள கிளப்பி விட்டு அவங்க மூலியமா நம்ம எல்லாத்தையும் நடத்திக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்றதே அவங்க இன்னும் ரியலைஸ் பண்ணாம அந்த ஐடியாலஜியை அவங்க உள்வாங்கல. ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவர் அல்லது ஒரு சிஸ்டம் தான் பிஜேபிங்கிறத அவங்களே ஒத்துக்கல அப்படிங்கிறத வெளிப்படையா வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டின மாதிரி ஆயிடுச்சு. இவரு இவரு எடுத்துட்டு வந்த கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் பார்க்குறேன். இப்போ ராகுலா இருக்கட்டும் இல்லது ராஜாவா இருக்கட்டும், இவங்க 2 பேருடைய பேசின பேச்சுல பார்த்தீங்கன்னா 2 பேருமே நீட் பத்தி பேசியிருந்தாங்க, டிமானிட்டைசேஷன் பத்தி பேசியிருந்தாங்க. இல்லது 2 மனிதர்கள் நாட்டை விற்கிறார்கள், 2 மனிதர்கள் நாட்டை வாங்குகிறார்கள். நான் பெயர் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு ராஜா சொன்னாரு. ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, நாடு எங்க போயிட்டு இருக்கு, ஜாப்லெஸ்ஸா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா துறைகளையும் விட்டுட்டு, ஏர் இந்தியா வித்தாச்சு, எல்ஐசி வித்தாச்சு, பேங்க் வித்தாச்சு, எல்லாத்தையும் வித்தாச்சுன்னா அப்போ இருக்கக்கூடிய பீப்புள்லாம் எங்க போய் வேலை பார்ப்பாங்க? அவங்களுக்கான சரியான ஊதியமும் அதன் பின்பு கிடைக்கக்கூடிய பணங்களும் சரியா போய் சேருதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குல்ல. அவங்களாம் எங்க போவாங்கங்கிற நாட்டு மக்களுடைய வேலை சார்ந்தா இருக்கட்டும், இல்ல நீட் விஷயமா இருக்கட்டும். 720 மார்க் எடுத்தவங்களால உன்னால மார்க் வாங்கி நீ போயிட முடியும். 680 650 எடுத்தவனுக்கெல்லாம்
30 லட்சம் 20 லட்சம் இருந்தால் தான் அவன் போய் படிக்க முடியும். இப்போ 220 மார்க் எடுத்திருக்கான், அவன்கிட்ட 2 கோடி 3 கோடி இருக்குன்னா அவன் போய் ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ இந்த ஃப்ரேம், நீட்டோட ஃப்ரேம் இருக்குல்ல, அது வியாபாரம் ஆயிடுச்சு. அது ரொம்ப மக்களை போட்டு, அடிப்படை மக்களுக்கு வந்து போய் ஓரளவுக்கு படித்து ரொம்ப கீழ்த்தட்டுலேருந்து வர மக்கள் வந்து போய் நான் வந்து டாக்டர் படிக்கணும்னா என்னால் படிக்க முடியல, இந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் சிஸ்டம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நிறைய முறை வந்து நாங்கள் உங்களுக்கு மனு கொடுத்துருக்கோம். லா எனாக்ட் பண்ணி நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து தமிழ்நாடு தான் தள்ளி இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் தான் தமிழ்நாட்டை ஒதுக்கி வைக்கிறீங்க. அதனால தான் நாங்கள் 40க்கு 40 நாங்கள் ஜெயிச்சு உங்களை அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை கொண்டாந்து உள்ளே வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஜாப்லெஸ்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அவங்க மக்கள் நீட் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் சார்ந்து இருக்குது, சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது, மக்களுக்குள்ள அன்பை விதைக்கணும்னு இருக்குது, ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும்னு இருக்குது, நான் வைலன்ஸில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வந்து ராகுல் வந்து ஒரு விஷயம் சொன்னார். சபாநாயகர் வந்து பிர்லா அவர்கள் வந்து கை குலுக்கும் பொழுது இப்படி நேராக நின்று கை குலுக்குனாரு. இது ராகுல் காந்தி கிட்ட, மோடிஜி கிட்ட வணங்கி நின்று கை குலுக்குனாரு. நீங்க எப்படி அப்படி குலுக்குவீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, நான் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ராகுல் காந்தி, இப்போதைக்கு எங்க ஸ்பீக்கராக நீங்க தான் பெரியவர், ஐ ரெஸ்பெக்ட் யூ, நீங்க யார் முன்னாடியும் பவு டவுன் பண்றத என்னால ஒத்துக்க முடியாது, நீங்க 2 பேருக்கும் நடுநிலையா இருக்கணும், இந்த மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது, நாங்க 2 பேருமே உங்களை மதிக்கக்கூடிய பெரியவரா நீங்க தான் இப்ப இருக்கீங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இது நீங்க சாதாரணமா கடந்து போயிட முடியாது. ஏன்னா இதன் பின்பு வரக்கூடிய சபாநாயகர்களும் இல்லது இனிமே பிர்லாவே கூட இந்த மாதிரி நடந்துப்பாரா அப்படிங்கிறது வந்து இதுதான். அவர் நேரா வணக்கம் சொல்லிட்டு போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு பழக்கமா மாறும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ஒரு ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பல கிளர்ச்சியையும் பல விஷயங்களையும் மாத்தி போட்டிருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா 100% இது வந்து மாத்தும் அப்படின்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. ஏன்னா இது இட்ஸ் a வெரி பிக் திங். அதே மாதிரி ராஜா அவர்கள் சொல்லும்போது சொன்னாரு, நீங்க வந்து சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமாரை டிபெண்ட் பண்ணி நீங்க நாட்டை ஆளலாம். ஆனா நீங்க எப்ப கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை டிபெண்ட் பண்ணி ஆள்றீங்களோ அப்பதான் இந்தியாவை வின் பண்ண முடியும். நீங்க அப்ப ரூல் பண்ண தான் முடியும் இந்தியாவை வின் பண்ணணும்னா நீங்கள் ஈக்குவாலிட்டியை பார்க்கணும், சோஷியல் ஜஸ்டிஸை பார்க்கணும், கான்ஸ்டியூஷனல் இந்தியாவுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ இதை மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் அந்த டிபெண்டன்சியில் வாழ்ந்தீங்கன்னா உங்களால் 100% ரீச்சே பண்ண முடியாதுங்கிற விஷயங்களாக இருக்கட்டும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஒட்டுமொத்த இந்துக்களையும் வன்முறையாளர்கள்னு சொல்கிறீங்கிறத அமித்ஷா மற்றும் மோடி அவர்களுடைய பேச்சு வந்து எவ்வளோ ஒரு குழந்தைத்தனமானது. இன்னமும் வந்து இந்துன்னு பேரை சொல்லி மக்களை போட்டு டம்ப் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்து தான், இதை நான் பிலீவ் பண்ணுறேன்னா பிலீவ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எல்லாரும் சமமாக இருக்கணும், எல்லார் மேலேயும் நம்ம அன்பு வைக்கணும், வி ஷுட் கோ இன் ரைட் வே, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிடணும். மற்றவன் இப்போ இதை பண்ணணும் அதை பண்ணக்கூடாதுன்னு அவன் வாழ்க்கையில் உள்ளே பூந்து நம்ம வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அப்படிங்கிறதுல இவங்க எந்த அளவுக்கு குறிக்கோளோடு இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய நிலையிலிருந்து தவறி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து என்னால் 100% பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப நல்ல ஆர்கியூமெண்ட்டாக இருந்தது. ராஜ்நாத் சிங் கூட இவர் தப்பான ஒரு விஷயங்கள் இவர் வந்து சொன்னார், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்குது அக்னிவீர் நீங்கள் பண்ணுறது, அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. 6 மாதம் பயிற்சி கொடுத்து 5 வருஷம் வந்து பயிற்சி பண்ண சீன வீரர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நீங்கள் நிறுத்துறீங்கன்னும் போது, இல்லை நாங்கள் இன்கேஸ் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 crore வரைக்கும் நாங்கள் வந்து மானியம் கொடுப்போம் அப்படிங்கிற நியூஸஸ் எல்லாம் வெளியில் வருது. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்களும் பேசணும் இவங்க கேள்விக்கு இவங்க பதில் சொல்கிற சூழ்நிலை வந்து ரொம்ப நல்ல ஆர்கியூமெண்ட். இது எப்படி போய் முடிஞ்சாலும், ஆனால் இந்த ஆர்கியூமெண்ட்டில் வேலிடான பாயிண்ட் இருந்துச்சா மோடி அவர்களுடைய தாட் ப்ராசஸில் அப்படின்னா உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாரையும் எடுத்துக்கணும், ஒரு பிரைம் மினிஸ்டர் எல்லாருடைய முகப்பாக இருக்கணுமே தவிர ஆர்எஸ்எஸ் பிஜேபினா ஹிந்துன்னு அவரே சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு அது. ஸோ அது இட்ஸ் நாட் அது வந்து ஒத்துக்கொள்ள முடியாததா பார்த்தேன். ஸோ அதனால தான் இதை பற்றின ஒரு கான்வர்சேஷன் பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னோம். தேங்க்யூ ஸோ மச்.